மகளிர் அணியெல்லாம் இப்போ முக்கியமாக ஜெயிச்சுட்டு இருந்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க. தமிழ்நாட்டில் வந்து நம்ம அப்பாவும் நம்ம அண்ணனும் தான். அவங்க தான் உத்வேகத்தை கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும். இந்த மாதிரி மகளிர்லாம் வந்து அணி திரண்டு கிரிக்கெட் விளையாண்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் அவங்க வந்து உத்வேகம் கொடுத்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நடக்க முடியாத நபர் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் போய் அவர் கை கால் வந்து நடக்க முடியாத, அதாவது ஊனமுற்றவர்கள் விளையாடுற அந்த இதில் வந்து கலந்துக்கிட்டு போய் ஜெயிச்சு கப்பு வாங்கிட்டு வந்தார். அது 2 கப்பு, 1 கிடையாது 2 கப்பு வாங்கிட்டு வந்தார். நம்ம அப்பாட்ட காமிக்கும்போது ஒரு கப்பு, நம்ம அண்ணன் விளையாட்டுத்துறை அவர்கிட்ட காட்டும்போது ஒரு கப்பு காமிச்சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அவர் வந்து ஏமாந்துட்டாருன்னு. ஏமாந்தலாம் கிடையாது. அவர் 2 கப்பு வாங்கியிருக்காரு. வந்து அப்பாட்ட ஒரு கப்பு வாங்கியிருக்காரு, நம்ம அண்ணன்ட்ட ஒரு கப்பு காமிச்சிருக்காரு. அதான் உண்மை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பெண்கள்லாம் இப்போ கிரிக்கெட் விளையாண்டு முன்னுக்கு வந்து ஜெயிச்சதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்கள் திராவிட மாடல் அரசு தான். இது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். நம்பாதவங்க வந்து ரத்தம் கக்கி சாவீங்க, நம்புகிறவங்க வந்து ஒன்றும் ஆகாது. சரியா? அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போனவங்களும் ரத்தம் கக்கி சாவீங்க. உங்களுக்கு நல்லது நடக்காது. நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா, லைக் போடுங்க. இல்லையா நீங்கள் ஏதாச்சும் நான் தப்பாக பேசியிருந்தேன் என்னை திட்டிட்டு போங்க. அப்படி பார்த்துட்டு ஒன்றும் பார்க்காத மாதிரி போனீங்கன்னா நான் சொன்னது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்காது. உருப்படாமல் போயிடுவீங்க, ஒன்றுக்குலாம் போயிடுவீங்க. நீங்கள் நினச்ச காரியம் நடக்காது. நீங்கள் விளங்க மாட்டீங்க. ஒரு லைக்கு இல்லைனா கமெண்ட்டு என்னை திட்டி கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்படி போடலைன்னா நான் சொன்னது நடக்கும்.